தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலம் 34ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்னும் விழாவினை கொண்டாடி மகிழ்வதோடு இவ்விழாவோடு திருவழிபாட்டு ஆண்டினை நிறைவு செய்து திருவருகை காலத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் கிறிஸ்துவின் மாட்சியின் உச்சத்தை சுட்டிக்காட்டும் இவ்விழாவினை ஏற்படுத்தினார். கிறிஸ்து அரசரின் இறையாட்சிக்குட்பட்ட நாம் அனைவரும் அந்த அரசரின் பின்னால் அவரது அடிச்சுவட்டில் செல்வோம் என்னும் உள்ள உறுதியோடு இணைவோம் இப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து இருதயம் அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிற டேனிலாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சேஷ்ராஜ் மரியலில்லி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கிறிஸ்துவில் மரித்த சேஷ்ராஜ், ஜஸ்டின் ராஜா, இருதயம்மாள், சேசையா, மரியதரஸ், அந்தோணி வியாகப்பன், தொம்மையம்மாள், தொம்மாசியம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள்.
ஜஸ்டின் டென்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளை ஆண்டவர் ஞானத்தோடு வளரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், கிரகோரி அம்மாள், அந்தோணிசாமி, அந்தோணி அம்மாள், ஜேம்ஸ் இவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மோனிகாவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டி தொடர்ந்து ஆண்டவர் இதுவரை காத்த கிருபைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் ஜெயஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், சகோதரர் ரெபிண்டோ ஆண்டவர் எதிர்காலத்தை சிறப்புற அமைய செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மன்றாடுகிறார்கள். கிறிஸ்துவில் வாழ்ந்து மறித்த பீட்டர் ராஜ், சூசை வியாகம்மாள், செசிந்தா, இமாக்குலேட் இவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் வாழ்ந்து மறித்த ஞானபிரகாசம், மரிய தங்ககவி அம்மாள், ஐஜி பிரிட்டோ இவர்களது ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரியாயின் சேனையில் கிறிஸ்துவில் மறித்த அனைத்து சேனையருடைய ஆன்மாக்களையும் ஆண்டவர் நிறைவாழ்வளிக்க வேண்டும் என்றும், முத்திரிகை நிலை ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மரியாயின் சேனையினர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜேம்ஸ் இருதயராஜம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜேசன் ரஃபேல் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும், ஜேசன் 14வது பிறந்த நாளிலே இறைவன் நிறைவாக இவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மறித்த வீரபத்திரன், தேவகிருபை அம்மாள், அந்தோணி அம்மாள், வடிவேல், சந்திரா, அந்தோணிமுத்து, லீமா ரோஜா, மிக்கேல், பொன்னம்மாள், ஆப்ரஹாம், அன்னத்தாய், லூர்து கிரேஸ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை பெரியசாமி சேசம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும், குழந்தைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திலே கிறிஸ்துவில் மறித்த அந்தோணி அம்மாள், விக்டர் வல்தாரிஸ், ஜேம்ஸ் பெர்னாந்த், ஆரோக்கியசாமி பெர்னாந்த் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், உத்திரிகை நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பன்னீர்குளம் முத்துமாலை குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வாய் நோயிலிருந்து இறைவன் குணம் பெற்றதற்கு நன்றியாகவும், பகவதி அவர்களது குரூப் 1 எக்ஸாம் சிறப்பான முறையிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நாமும் சிறப்பான முறையிலே பேரருளுக்காக ஜெபிப்போம். இறையருள் நம்மை வழிநடத்துவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீ அவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியாருடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். உலகினிலே நல் மனத்தவுக்கு
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பாந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க நீர் திருவுளம் கொண்டீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்புகள் அனைத்தும் மாண்பிற்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் வரம் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தங்களை ஒடுக்கிய அனைத்து மக்களினங்களையும் தண்டித்து இஸ்ரேல் மக்களை மட்டும் உயர்த்தி நிலையான தாவீதின் அரசாட்சியை மெசியா மீண்டும் நிறுவுவார். அவரது ஆட்சிக்கு முடிவே என்பது இராது என்னும் இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கைக்கு மாற்றாக அனைவருக்கும் பொதுவான மீட்பராக இருக்கும் கிறிஸ்துவை முன்னிறுக்கும் இறைவாக்கினர் தானியேலின் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 13 முதல் 14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் ஆட்சி அன்பையே அடிப்படையாக கொண்ட ஆட்சி. நம்மீது கொண்ட அன்பினால் தன்னுடைய சாவினால் நம்மை மீட்டு அவரது ஆட்சிக்கு உரிமையுடையவர்களாக நம்மை மாற்றிய கிறிஸ்துவின் ஆட்சி நமது வாழ்விற்கு நம்பிக்கையூட்டுகிறது. இவ்வுலக ஆட்சியை போன்று தீமைகள் இல்லாமல் நிறைவாழ்வை கொண்டுள்ள அவரது ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர், நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோர்கள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வழியாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நாம் கடவுளும் தந்தையும் ஆனவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊதுருவ குட்டியோரும் காண்பர். அவர் பொறுத்தே மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவருள் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 18வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன். இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, யார் ஆண்டால் என்ன, எனக்கு என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்பது போன்ற சில தத்துவங்கள் நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நான் உழைத்தால் என் வீட்டில் சோறு கிடைக்கும், இல்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது என்கின்ற ஒரு பழமொழி நமது மத்தியிலே ரொம்ப பிரபலியமாக இருக்கின்ற ஒரு பழமொழி. இன்றைக்கு தாய் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. அப்போ கிறிஸ்து அரசராக அறிவிக்கப்படுவதால், கிறிஸ்து அரசராக ஏற்றுக்கொள்ளப்படுவதால் எனக்கு என்ன கிடைத்துவிடும் அல்லது எனக்கு என்ன நடந்துவிடும்? பிரியமானவர்களே, ஒரு இடத்தில் ஒருவர் இளம் வயதில் இறந்துவிட்டார். அவர் ஆலய காரியங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஒரு 50 வயதில் இறந்து விடுகிறார். அவருடைய உறவுகள், சொந்தங்கள் கூடியிருந்தார்கள். அந்த ஜெபத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்போது அங்கே அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர், என்ன இருந்தாலும் கடவுள் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் ஃபாதர், இந்த நபர் ஆண்டவரோடு எவ்வளவு இணைந்திருந்தார் என்று உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்ல மனிதர், எல்லோரும் வருந்துகின்ற ஒரு மனிதர், யாராவது ஒருத்தர் கூட இவர் போனால் என்ன என்று சொல்லவில்லை. ஆகவே என்ன இருந்தாலும் கடவுள் இப்படி செய்திருக்க வேண்டாம், நான் அவருடைய நெருங்கிய நண்பர், என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய உடன் பிறந்தவர்கள், மனைவி, குழந்தைகளை பாருங்கள், எல்லோருமே இதை மிகப்பெரிய துயரமாக, துக்கமாக, எங்களுடைய ஊரே, சபையே கொண்டாடுகிற அளவிற்கு இது ஒரு வலி, வேதனை. இதற்கு நீங்கள் என்ன மருந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, நியாயமான அருமையான ஒரு கேள்வி. என்ன மருந்து வைத்திருக்கிறீர்கள், என்ன விடை வைத்திருக்கிறீர்கள்? அப்போது நான் சொன்னது ஒன்றுதான். பிரியமானவர்களே, விவிலியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிறவராக இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருந்தால், உங்கள் வாழ்வு மாறுபடுகிறதை ஒழிய அழிக்கப்படவில்லை. ஃபாதர், உடனே தத்துவம் பேசாதங்க ஃபாதர், நான் வலிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இதை எப்படி ஜீரணிக்கிறதுன்னு தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் இது பயங்கர வருத்தமும் கவலையுமாக இருக்கிறது. நீங்கள் ஏதோ எங்கேயோ யாரோ இயேசுவை நம்பினா போதுமா ஃபாதர், எல்லாம் சரியாயிருமா? இயேசுவை நம்பினால் சரியாகுமா இல்லையா? பிரியமானவர்களே, நான் அவரிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். ஒரு 6 மாதம் எனக்காக நான் சொல்லுகிற விவிலிய பகுதிகளை எல்லாம் வாசிங்கள். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற என்னுடைய இந்த நண்பர் எனக்காக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். நானும் ஒரு நாள் ஆண்டவரோடு இணைவேன். ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று சில பகுதிகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு இதை வாசிக்கவும் தியானிக்கவும் பயிற்சி தருகிறேன். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 6 மாதம் இதை அழுத்தமாக நீங்கள் நம்பி ஏற்று அதன்படி நடங்கள். 6வது மாதமும் நீங்கள் வந்து போங்க ஃபாதர், இன்னும் என் மனசு சமாதானம் ஆகலைன்னு சொன்னால் அதன் பிறகு இந்த விவாதத்தை வைத்து கொள்வோம். பிரியமானவர்களே, அவர் ஒரு நல்ல மனிதர், நம்மோடு உறவு கொண்டவர். எனவே கொடுத்த பகுதிகள் தொடக்க புத்தகத்திலிருந்து திருவெளிப்பாட்டு வரை, குறிப்பாக பவுலடிகளாருடைய கடிதத்தில் உயிர்ப்பு பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறு உலக வாழ்வு என்பது எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நாம் எத்தகைய ஆசி பெற்றவர்களாக இருப்போம் என்று யோவான் நற்செய்தி எல்லாம் ரொம்ப அழகழகான பகுதிகள் இருக்கின்றன. அவர் உண்மையிலேயே நம்பி வாசித்தார். 6 மாதம் கூட ஆகவில்லை, 3 மாதம்தான். ரொம்ப அழகாக வந்து சொன்னார், ஃபாதர் இவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் நம்ம கையில் இருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு சங்கதி நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் இதை பயன்படுத்த தெரியாமல் மக்கள் இருக்கிறாங்களே, எனக்கு நினச்சா கஷ்டமாக இருக்குது ஃபாதர். அவ்வளோதான். பிரியமானவர்களே, விவிலியம் தெள்ளத்தெளிவாக சொல்வது ஒன்றுதான்.
ஆண்டவர் என்கின்ற, கடவுள் என்கின்ற ஒரு சக்தி, ஒரு இறை ஆற்றல், இறை வல்லமை உங்களுக்கு என்ன செய்துவிடும்? கிறிஸ்துவை அரசர் என்று நீங்கள் கொண்டாடுவதால் உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு அதனால் என்ன புண்ணியம், என்ன பலன்? பிரியமானவர்களே, ரொம்ப எளிது. இப்போ கிறிஸ்து அரசர் அப்படிங்கிற பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா, பெரிய அளவில் இந்த நாடுகளுக்குள், குறிப்பாக ரோம் சார்ந்திருக்கிற அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள், பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து, நமக்கு முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் எல்லாம் தெரியும். நீ பெருசா நாம் பெருசான்னு ஒரு பெரிய சண்டை. ஓ நாடு பெருசா, என் நாடு பெருசா, நீ வல்லரசா நான் வல்லரசா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அல்லது நான் சொன்னால் நீ கேட்கணுமா, அதிகார சண்டை. இப்படி இருக்கிற பொழுது நம்முடைய பாப்பரசர் ஒரு அழகான அறிவிப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலும் கிறிஸ்தவ நாடுகள். நீங்கள் விவிலியம் ஒழுங்காய் வாசிக்கவில்லையா? விவிலியம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, கடவுளே அரசர், கிறிஸ்துவே அரசர். ஏனென்றால் இஸ்ராயேல் மக்களுக்கு முதல் அரசர் சாமுவேல் ஏற்படுத்தி கொடுத்த சவுல். அந்த சவுலை அரசனாக்குகிற பொழுது ஆண்டவர் சொல்வார், அவர்கள் என்னை அரசனாக இல்லாதபடி ஒதுக்குகிறார்கள், தள்ளுகிறார்கள். அவங்க பாடுப்பா, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கலாம். இதுவரைக்கும் பெலிஸ்தீர்கள்ட்ட இருந்து நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன். எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமையாக கிடந்த பயலோட செங்கடலை பிரித்து நான் கூட்டு வந்தேன். அப்போமெல்லாம் நான் பெரிய ஆள். அவங்களுக்கு கடவுள் தான் பாலைவனத்தில் 40 வருஷம் ஒருவே உயிரோடு இல்லாமல் செத்துருப்பான். ஏன்னா இவங்களுக்கு பாலைவனத்தில் வாழ்ந்து பழக்கம் இல்லை. இவங்க இருந்தது எகிப்தில் நைல் நதி பக்கத்தில். அவன் சொல்கிறான், எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலங்கிறது தான் அவன் பாலைவனத்தில் வச்ச முதல் குற்றச்சாட்டை இஸ்ராயல் மக்கள். அங்கே நல்லா கறி சாப்பிட்டோம், ஏன்னா கொளுத்த ஆடுகள் நிறைய கிடைக்கும், மாடு கிடைக்கும், என்னென்ன உண்டோ உலகத்தில் எல்லாம் கிடைக்கும். சைனாக்காரை மாதிரி நல்லா விட்டு விளாசி சாப்பிட்ட பயிலோட கொண்டாந்து பாலைவனத்தில் வெறுமனையை அந்த மண்ணாவை சாப்பிடுன்னு மாவு கொடுத்து அவன் என்ன செய்வான்? பிரியமானவர்களே, எனவே 400 ஆண்டுகள் அடிமையாய் புத்தி இல்லாமல் வெறும் உடலை மட்டும் வளர்த்து விட்டு கிடந்தவர்களை செங்கடல் வழியாக, அவனால் சண்டை போட முடியாதுன்னு கடவுளுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இப்படி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. 40 வருஷம் சாப்பாடு கொடுத்து கடவுள் தான் காப்பாற்றினாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு, கானான் தேசம். இனிமேல் யார் தேவையில்ல, அவரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா நேற்று வரைக்கும் நான் சாக கடனை காப்பாற்றி விட்டாரு, இப்போ உயிரோடு வந்துட்டேன். இனிமேல் அந்த ஆள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அந்த ஆள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு எனக்கு பணிவு இல்லை. நான் சாக மாட்டேன்னு எனக்கு நம்ம உறுதலாக தெரியும். இங்கே எப்படியாவது ஏதோ பண்ணி பொழைச்சிக்குவேன், ஏதோ பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அப்போ எனக்கு நம்ம அதிகாரத்தை காட்டணும், நான் என் ஆணவத்தை காட்டணும், என் திமிரை காட்டணும், நான் பெரிய ஆள்னு நிவர்த்தியாக வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களுக்கு அப்படி ஒரு புத்தி வருகிற பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, எல்லானுக்கும் அரசன் இருக்கான்ல, டே அரசன் நீ வச்சா அரசன் உன்னை வணங்க சொல்லுவான், வணங்கிட்டு போகிறோம். அவன் கடவுள் ஒரு வாரமாக இருந்துட்டு போட்டோம். இங்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இந்த நாடுகளுக்குள் சண்டை, யார் பெரியவன் என்கின்ற சிக்கல் எல்லாம். அப்பதான் பாப்பரசர், விவிலியம் நீங்கள் வாசிக்கவில்லையா? கடவுள் அரசர், கிறிஸ்து அரச அடையாளம். பிரியமானவர்களே, சார் இப்போ கிறிஸ்து அரசராக இருக்கட்டும், அது ஒரு அடையாளமாக இருக்கட்டும், நாடுகளுக்குள்ள சண்டை நடந்ததாக இருக்கட்டும், இந்த கிறிஸ்துவை நம்பினால், இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த நபருக்கு சொன்னதையே உங்களுக்கும் சொல்லுகிறேன். இன்றிலிருந்து ஒரு 6 மாதம், அடுத்து தவக்காலம் முடிகிறது வரைக்கும் கரெக்டாக இருக்கும், 6 மாதம். சூப்பர். என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் அப்படின்னு நல்லா பெருசாக எழுதுங்க. கிறிஸ்துவே இங்கு ஆட்சி செய்கிறார் அப்படின்னு மட்டும் எழுதி வைங்க. வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் வீடு இனி உங்கள் வீடு அல்ல. யாருடைய வீடு? கடவுளுடைய வீடு. அங்கே நீங்கள் அதிகாரி அல்ல. கணவனோ மனைவியோ சம்பாதிக்கிற பிள்ளையோ அல்லது படித்த பிள்ளையோ அல்லது வீட்டில் நான் தான் இந்த வீட்டுக்கு நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்கிற ஆளோ எல்லா வீட்டில் இருக்குல்ல. நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் நம்ம வீடுகளில் இருக்கா இல்லையா? நான் இருக்க போய் தான் இந்த குடும்பம் இவ்வளவாவது நல்லா இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நான் மட்டும் இந்த வீட்டில் வாக்கப்பட்டு வரலன்னா, நான் மட்டும் இந்த வீட்டில் பிறக்கலைன்னா, நான் மட்டும் இந்த வீட்டில் படிக்கலைன்னா, நான் மட்டும் இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கலன்னா இந்த குடும்பம் என்னைக்கே பிச்சை எடுக்க போயிரும்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படி யாராவது ஒரு வேளை நீங்கள் இருந்தால் எழுதி வைங்க. என்ன எழுதி வைங்க? கிறிஸ்து இந்த இல்லத்தின் அரசர், கிறிஸ்துவை இந்த வீட்டின் தலைவர். 6 மாதம் என்ன நடந்தாலும் இங்கே வைக்காதங்க.
கொஞ்சம் தூக்கி பரனில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, மேலே மோட்டில், நம்ம தலைக்கு மேலே மோடுன்னு பரன்னு தானே சொல்கிறோம். அங்கே கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட ஐயா இந்தா பிடிங்க, ஐயா இந்தா பிடிங்க அப்படின்னு மட்டும் இருந்து பாருங்கள். 6 மாதம் உங்கள் வீட்டில் சமாதான குறைவே இருக்காது, சண்டையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, நிம்மதி மட்டும்தான் இருக்கும், அன்பு மட்டும்தான் பொழியும். ஒருவருக்கு ஒருவர் இடையில வாக்குவாதத்துக்கு தேவையில்லையே. யார் ஓனரு? இந்தா மேலே. யார் இனிமே அதுக்கு தீர்ப்பு சொல்ல போறா? அந்த ஆள் சொல்லுவான். யார் தான் அதுக்கு விடை சொல்லுவான். நம்பணும். கிறிஸ்து அரசர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களை காக்க வேண்டியதும் உங்களை பராமரிக்க வேண்டியதும். அதனால தான் இயேசுநாதர் சொல்லுவார், நீ போகும்போது போ, சும்மா போ, நான் பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு 6 மாதம் கிறிஸ்துவை அரசராக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வீட்டிற்கும் கொடுத்து பாருங்கள். 6 மாதத்தில் உங்கள் வீட்டின் வளர்ச்சி அபரீதமாக இருக்கும். எல்லா விதத்திலும் வளரும். ஏன்னா ஒற்றுமை வந்துடும், பகைமை போயிடும். பகைமை போய்ட்டு ஒற்றுமை வந்தால் தான் வளர்ச்சிக்கு என்ன குறைச்சல்? அதை கிறிஸ்து தான் செய்ய முடியும், கடவுள் தான் செய்ய முடியும். உங்களால் இந்த புத்தி அப்படிங்கிறதே ஆணவம் தான், இந்த புத்தி அப்படிங்கிறதே திமிரு தான். நம்மளா யோசித்தாச்சுன்னா நான் சொல்கிறத நீ கேட்பியா இல்லையா? அதுதான் உச்சகட்ட சண்டை. அது நாடுகளில் நடந்தது, வரலாறு முழுவதும் நடக்கிறது. கிறிஸ்துவை அரசர் என்று ஏற்று பாருங்கள் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கிறிஸ்து அரசர் நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். படைப்பனத்தையும் படைத்து பாதுகாக்கும் எம் இறைவா, உமது இறையாட்சியின் ஊழியராகிய எம் கத்தோலிக்க திரு அவையினை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபார் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் திரு அவையில் காணப்படும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரும் ஒன்றுபட்டு இறையாட்சியின் பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகில மனத்தையும் ஆளும் எம் அரசரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக
தன்னலம் மறந்து மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும் மக்கள் நலனுக்காக போராடுபவர்களின் குரல்களை கேட்டு செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அரசரே எம் இறைவா, எங்கள் பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதியும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழவும் ஒருவருக்கொருவர் உடனிருந்து உதவவும் இணைந்து செயல்பட்டு பங்கில் உள்ள அனைவரின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுக்கவும் இவ்வுலகில் இறையாட்சியை வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். உலக நாடுகளிடையே காணப்படும் வேற்றுமைகளும் போட்டிகளும் சுயநல எண்ணங்களும் ஒழிந்து போர்கள் மறைந்து அமைதியான சூழல் உலகம் முழுவதும் நிலவும் தனி மனித வாழ்வில் அமைதிக்காக இயங்கும் மக்களின் மனங்களில் அமைதி குடிகொள்ளவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இறந்தோர் மாதமாகிய இம்மாதத்தில் நீர் ஒருவரை உம்மில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை அறிவீர் என்பதற்கேற்ப உம்மில் நம்பிக்கை கொண்டு இறந்த நம்பிக்கையாளர்கள் யாவரும் நினையாத ஆன்மாக்கள், தூய்மை பெறும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பெற்று நித்திய இளைப்பாற்றி அடைய அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். அருளின் அரசரே எம் இறைவா, இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் நற்கருணை வீரர் சபையின் சிறுவர் சிறுமிகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களை ஞானத்தால் நிரப்பியருளும். அவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகவும் உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் நல்ல பிள்ளைகளாகவும் நாளும் வளர வேண்டிய அருளினை அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்குகிற இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி, தியாகம் ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக்கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் கொடைகளை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி. ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதையே அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த
கரகோரி அம்மாள், அந்தோணிசாமி, அந்தோணி அம்மாள், ஜேம்ஸ், பீட்டராஜ், சூசை வியாகம்மாள், சிசிந்தா, இம்மாக்குலேட், ஞானபிரகாசம், மரிய தங்க வியாகம்மாள், பிரிட்டோ, ஜெயசுராஜ், ஜஸ்டின் ராஜா, இருதயம்மாள், சேசையா, மரியதர, சந்தோணி வியாகப்பன், தொம்மாசிம்மாள், வீரபுத்திரன், தேவகிருபை அம்மாள், அந்தோணி அம்மாள், வடிவேல், சந்திரா, அந்தோணி முத்து, லீமா ரோஜ், மிக்கேல் குட்டித்தாய், பால் பொன்னம்மா, ஆப்ரஹாம், அன்னத்தாய், லூர்து கிரேஸ், அந்தோணி அம்மாள், விக்டர், ஜேம்ஸ், ஆரோக்கியசாமி, மரியாயின் சேனையிலே கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள், ஜேஎஸ்எம் சபையில் உள்ள கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் தங்களிலே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறாம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்த அமைதியை தந்தருளும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். விருந்தும்
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு சுரண்டையிலிருந்து தகப்பனார் சஸ்டின் ராஜா, தாய் சந்தனம், இவர்கள் மகன் மரிய ஜோசுவாவுக்கும், இருதயகுளம் பங்கு இருதயகுளத்திலிருந்து தகப்பனார் மிக்கேல் அந்தோனி ஸ்டீபன், தாய் அந்தோனி செல்வராணி, இவர்கள் மகள் ஆரோக்கிய லூர்து ஜெசிக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 25ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு விகே புதரில் 2ஆம் நவநாள் திருப்பலி. 26ஆம் தேதி செவ்வாய் காலை 10 மணி முதல் 4 மணி வரை குமிழி தியான குழுவினரின் விடுதலை பெருவிழா. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. மாலை 7 மணிக்கு விகே புதரில் 3ஆம் நவநாள் திருப்பலி. 27ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு விகே புதரில் 4ஆம் நவநாள் திருப்பலி. 28ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு விகே புதரில் 5ஆம் நவநாள் திருப்பலி. 29ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு விகே புதரில் 6ஆம் நவநாள் திருப்பலி. 30ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு விகே புதரில் 7ஆம் நவநாள் திருப்பலி. 1ஆம் தேதி ஞாயிறு திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. அன்று காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் 11:30க்கு ராஜகோபுர பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். மாலை 7 மணிக்கு விகே புதரில் 8ஆம் நவநாள் திருப்பலி. இன்று திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் நற்கருணை வீரர் சபை. நற்கருணை வீரர் சபைக்கு நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித சூசேப்பர் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று மாலை 4 மணிக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்து பிறப்பு, ஆண்டு பிறப்பு, பங்கு திருவிழா திட்டமிடல் கூட்டமாக நடைபெறும். ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள், இளையோர், இளம்பெண்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும். இன்று 14ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் ஜேசனுக்கும் 4வது பிறந்த நாளை கொண்டாடும் டேனிலாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக திரியாத்திரையாக வரும் குடும்பங்களிலிருந்து அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், அரிசிகள் மற்றும் பல குடும்பங்கள் நடக்கிற சுபகாரியங்களுக்கு நன்றியாக அவர்கள் முழு செலவையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் நமது ஊரில் உள்ள பல குடும்பங்கள், புனித அந்தோனியார் ஜெபக்குழு மற்றும் பல குடும்பங்கள் இணைந்து இந்த அசன உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி கடந்த 12ஆம் தேதி அசன உணவு வழங்கப்பட்டது. அதற்கான செலவுகளுக்காக நன்கொடை வழங்கிய குடும்பங்கள்: ஜெயராணி ஜேம்ஸ் குடும்பத்தினர் 5 கிலோ அரிசியும், ராஜம் டீச்சர் குடும்பத்தினர் 3000 ரூபாயும், ஏஎல் அண்ட் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாயும், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், லூர்துராஜன் ரெஜிலா 1000 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், ஜபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டிபி 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், கிங்ஸ்டன் அனிஸ்டா ராணி ஸ்டோர் 500 ரூபாய், சரோன் ஜாய்னர் 500 ரூபாய், மிக்கேல் ஜபமாலை 500 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், ரஞ்சித் நிர்மலா 400 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய், லூர்துசாமி விஜி 300 ரூபாய், ஜேம்ஸ் ராஜம் 300 ரூபாய், ஜேம்ஸ் புஷ்பராஜ் 300 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், அமலி சகாயராஜ் 200 ரூபாய், சேவியர் ஜெபஸ்தியம்மாள் 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவுருட்செல்வி 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய். மொத்த வரவு 15800 ரூபாய். கடந்த மாத இருப்பு 4473 ரூபாய். மொத்த இருப்பு 20073 ரூபாய். மொத்த செலவு 17169 ரூபாய்.
மீதி இருப்பு 3104 ரூபாய். கொடுத்த குடும்பங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை மகிழ்ந்து புகழ்கின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.